புலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்லாவின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது எந்த ஹிஸ்டரி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தெளிவாக சொல்லிடுங்க அப்படிங்கிறது தான். சமீப காலமாக முகநூலில் பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஒரு வரலாற்று பதிவை எழுதுறாங்க. காந்தி இதை செய்தார், இல்லை ஆஸ்துரை கொல்லப்பட்டது எதனால், இப்படி ஏதோ ஒன்று, இல்லை ஷாஜஹான், இப்படி ஏதோ ஒரு மன்னரை பற்றியோ ஏதோ ஒரு வரலாற்று பதிவு எழுதுறாங்க. அவங்களுக்கு எப்படி படித்தாங்களோ எதுவோ அவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது. ஒரு வரலாற்று பதிவை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு கீழே வர பின்னூட்டங்களில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற வரலாறு தவறு, நீங்கள் போய் இந்த புத்தகத்தை படிங்க, இதுதான் உண்மையான வரலாறு, நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களான்னு நிறைய பின்னூட்டங்கள் வருது. அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்ன குழப்பம் வருது அப்படின்னா, நாம உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம எதை படிக்கணும்? நம்ம சின்ன வயதிலிருந்து பாட புத்தகங்களில் பொதுவாக ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம், பேசிக்கா அடிப்படை வரலாறு படிக்கின்றோம். ஆனா அதற்கு மாற்றாகத்தான் நமக்கு முகநூல் பதிவுகள் வருகின்றது. அப்புறம் இதற்கு கருத்துக்கள் பின்னூட்டங்கள் நிறைய வருது. நான் என்ன சொல்றேன், தெளிவா சொல்லுங்கப்பா. நாங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வரலாற்றை படிக்கணும்? இப்போ காந்தியை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எந்த புத்தகத்தை படித்தா இதுதான் உண்மை, இதை படிங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மன்னரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எதை படிக்கணும்னு சொல்லுங்க. சுதந்திர போராட்ட கதையை சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இல்லை இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கின்ற ஒரு சாதாரண வெகுஜன மக்களை, எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சின்ன அறிவை கூட நீங்க குழப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். யார் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பத்தாது. அப்ப ஒரு அரசாங்கத்திலேயோ இல்லை நீங்கள் பெரிய அளவில் எல்லாம் வரலாறை, அடிப்படை வரலாறை, நல்ல வரலாறை, முழு வரலாறுங்கிறீங்க இல்லையா, அந்த வரலாற்றை தெரிந்தவங்க நீங்கள் அதை ஒரு பதிவாக செய்யலாம். நீங்கள் காணொலியாகவோ இல்லை இந்த மாதிரி எழுத்து மூலமாகவோ ஒரு பதிவு தந்தால், நீங்கள் காந்தியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இதை படியுங்கள், இந்த மன்னரை பற்றி தெரிந்து கொள்ள இதை படியுங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பதிவை தாங்க. நாங்கள் அதை படித்து உண்மையான வரலாறை தெரிஞ்சுக்கிறோம்.